ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவந்தி சமையல். மெல்டன் சோப் பேஸ்ட்டு வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோப் பேஸ்ட்டு இருந்தாலே போதும், கடைகளில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி பப்பாயா சோப்பு, நீம் சோப்பு, ஆலோவேரா சோப்பு என்ன வேணாலும் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு 50 கிராம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் நம்மளால் சோப்பே தயார் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கைகளில் க்ளவுஸ் போட்டுக்கணும். கைகளில் பட்டா எரிச்சலாக இருக்கும். மாஸ்க் இருந்தால் போட்டுக்கோங்க. குழந்தைங்கள யாரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, சரிங்களா? செகண்டாக நான் எடுத்துக்கிட்டது கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 250 ml அளவு நான் எடுத்துக்கிறேன். இது மாய்ஸ்சரைசிங்காகவும் லேதருக்காகவும் தான் நான் எடுத்துக்கிட்டேன் கோகோனட் ஆயில். தேர்டாக எடுத்துக்கிட்டதே கிளிசரின் தாங்க. மெல்டன் சோப் பேஸ்ட்டுனாவே முழுக்க கிளிசரின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இது நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரையோட் ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளிசரின். ஃபோர்த்தாக நான் எடுத்துக்கிட்டது ஸ்டெரிக் ஆசிட். இது மெல்டன் பாயிண்ட்டை ரேசிங் பண்ணுறதுக்காகவும் சோப்பை ஹார்டன் பண்ணுறதுக்காகவும் ஸ்டெரிக் ஆசிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 கிராம் அளவு நான் எடுத்துக்கிறேன். ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் நம்மளுடைய ப்ராடக்டோட pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சாப்பனிகேஷன் நடக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால். இப்போது நம்ம லை ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 50 கிராம் அளவு நம்ம காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 250 ml அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஸ்டிக் சோடா அந்த வாட்டரோட கரையிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா ஹீட்டு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் நம்ம 12 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்ல ஒரு பியூரான வாட்டர் கண்டென்ட்டுக்கு நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு சோப் நல்லா கிடைக்கும். இப்போது நல்ல வாட்டர் கண்டென்ட்டு கிளியராக கிடச்சிருக்கு நமக்கு லையே. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 250 ml நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த கோகோனட் ஆயிலோடைய ஸ்டெரிக் ஆசிட் 30 கிராம் அளவில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. கிளிசரின்னு 200 ml அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதை விட நம்ம இண்டக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே பால் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஹீட் ஆக அது நல்லா மெல்ட் ஆகிடும். அப்படியே பியூராக கிடைக்கும் பாருங்கள் நமக்கு ஆயிலு. அந்த ஸ்டெரிக் ஆசிட் வந்து நல்லா கரையணும், கோகோனட் ஆயிலோட நல்லா கரையணும். இப்போ ஸ்டெரிக் ஆசிட் தேங்காய் எண்ணெயோட நல்லா கரைஞ்சிருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, காஸ்டிக் சோடா லையே, அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா காஸ்டிக் சோடா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ ஆயிலும் ஹீட்டாக இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஆகிரும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆகிரும். இது போல் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சோப் நல்லா கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் சேர்த்துக்கலாம். 200 ml நான் சேர்த்துக்கிறேன். ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் சேர்த்ததும் நமக்கு சோப்லாம் நல்லா தெளிவாக கிடைக்க ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் வந்து நம்ம சேர்க்கும் போது பொங்கி வரும்.
அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஸ்டிக் சோடா கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாக்கா நீங்கள் மெத்தனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்மெல் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு சோப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளியராக நமக்கு கிடச்சிருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் மோல்டில் ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஊற்றி வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது காயறதுக்கு. காஞ்சதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சோப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. சோப் பேஸ்ட்டு இனிமேல் கடைகளில் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன சோப்பு வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன்.